அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி. இந்த புதன் பகவான் அப்படின்னாங்க அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகந்தாங்க புதன் பகவான். இந்த புதன் வித்தைக்காரகன் சொல்லுவோம். சிலர் படித்து பெரிய மேதைகளாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் கலெக்டர், ஒரு டாக்டரு, எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஆனால் அதுவும் படிப்பு சார்ந்த படித்து அந்த அறிவு ஆற்றலால் அவங்க ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க. சிலர் பார்த்தோம்னாங்க படித்தே இருக்க மாட்டாங்க, படிப்பு அவங்களுக்கு சரியாக வந்திருக்காது. ஆனால் அவங்க படிக்காமல் ஒரு பெரிய மேதையாக இருப்பாங்க. ஏன் ஒரு கல்லூரியை கூட நடத்திட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய வெளிநாடு தொடர்பில் இருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டிவ் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறது, ஒரு வெளி வட்டார தொடர்பு இருக்கிறது, ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கிறது, ஒரு தொழில் அதிபராக இருக்கிறது, ஒரு ஏஜென்சி நடத்துறது, இது எல்லாமே ஒரு தொலைத்தொடர்பு நடத்துறது. இது அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு கவிஞன் ஆகிறது, அடுத்தது ஒரு கதாசிரியர் ஆகிறது, ஒரு டைரக்டர் ஆகிறது, ஒரு சினிமா துறையில் பெரிய சாதித்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தோடு வாழ்கிறது. இது எல்லாமே என்னென்னா இந்த புதன் ஆதிக்கம் தாங்க, இந்த புதனுடைய தொடர்பு. இந்த புதன் நல்ல நிலையில் இருந்தால் தாங்க அதெல்லாம் பண்ண முடியுங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கு சில பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த கணக்கை கரெக்டாக போடுவாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது சாதுர்த்தியமாக சொல்லுவாங்க. அவங்க போடுற கால்குலேஷன் அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். அதுக்கு எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா அந்த புதன் நல்ல ஒரு நிலையில் இருக்கும். அப்போது அந்த புதன் ஒரு அறிவு என்னதான் இருந்தாலும் சில பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்திச்சுட்டாங்க. ஆனால் அவங்க எந்த பலமும் இல்லாமல் தன்னுடைய தன் திறமையை வச்சு அறிவை வச்சு எப்படியாப்பட்ட பிரச்சனையும் அப்படி ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க. அது எல்லாமே என்னென்னா அந்த அவங்க ஜாதகத்தில் புதன் நல்ல பொசிஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா குரு கல்வியை கொடுக்குங்க, புதன் அறிவை கொடுக்கும் ஆச்சுங்களா. அதாவது இந்த அறிவு என்னதான் நம்ம சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு அறிவுங்கிறது ஒன்று நல்லபடியாக இருந்தால் தான் அந்த இருக்கிற சொத்தையும் காப்பாற்ற முடியும், இன்னும் தேடவும் முடியும். அப்போது இந்த புதன் பகவான் ஒரு சுப கிரகம். ஆனால் அதாவது ஃபஸ்ட்டு குரு, அடுத்தது பார்த்துட்டோம்னா சுக்கிரன், மூன்றாவது வரக்கூடியது இந்த புதன் பகவான். இந்த புதன் என்னென்னா இரட்டை குணம் படைத்தவர்னு சொல்லுவாங்க இந்த புதன் பகவான். ஏன்னா இந்த பாவரோட சேரும்போது பாவத்தன்மை கொடுப்பார், அதே மாதிரி சுபர் கிரகங்களோடு சேரும்போது சுபத்தன்மையை கொடுப்பார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு இந்த புதன் பகவான் பெயர்ச்சி எப்படின்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான். அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியாக வர்றது புதன் பகவான். அது இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. 4ஆம் இடம்ங்கிறது சுபஸ்தானம், சுகஸ்தானம். 4ஆம் இடம்ங்கிறது முக்கியமான ஸ்தானம், தாய்மை ஸ்தானம், தாய் ஸ்தானம். அதாவது நம்ம தாயால் வரக்கூடிய நன்மைகள், தாய் உறவுமுறைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அதை விட ஒரு வீடு, ஒரு ஆடம்பர வண்டி வாகனம், நம்ம ஒரு சாதாரண ஒரு பைக்கு வாங்கி ஓட்டணும்னாலும் அந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆடி பெஞ்ச் கார் வாங்கி ஓட்டணும்னாலும் அந்த 4ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. அப்போது அந்த 4ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்திருந்து 4ஆம் இடத்துக்கு உங்களுடைய 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றது இது ஒரு பெரும் பாக்கியம். கடந்த காலத்தில் எத்தனையோ நம்ம சில முயற்சிகள் எடுத்திருப்போம். ஏன்னா உங்களுக்கு வேறு 7.5 சனி வேறு நடந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு இந்த குடும்ப சனி வேறு இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போது எல்லாமே நம்ம ஒரு முயற்சிகள் எடுத்தோம், எத்தனையோ தடுமாற்றங்கள் சந்தித்து தான் போயிட்டுருக்குது. எப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும், நல்ல எதிர்பார்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த புதன் பகவான் அதாவது 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகுது. அப்போ 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆகும்போது இடம் வீட்டு பிரச்சனைகள் இருந்தது தீரும். அதே மாதிரி நிம்மதி இல்லாமல் இருந்த சில சிக்கல்கள், அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துருப்போம். சிலர் பார்த்தோம்னா
மகர ராசி நேயர்கள் உண்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க, உழைப்பாளிங்க. நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டீங்க. நாளைக்கு என்ன கிடைக்குது அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி உழைக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய உழைப்பு சரியாக உழைக்கணும், யாரையும் நம்பி வாழக்கூடாது அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் அதாவது மகர ராசினியர்கள். நீங்கள் இந்த மகர ராசினியர்கள் பார்த்தோம்னா கடும் உழைப்பால் முன்னேறி இருப்பாங்க. சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டிருப்பீங்க. அனுபவம் தான் உங்களுக்கு ஆழ்ந்த ஞானம் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 9ஆம் அதிபதியாக வர்றது புதன் தான். அப்போது எல்லாமே நீங்கள் அனுபவ ரீதியில் யாருக்கிட்டையுமே ஒன்று கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு ஒரு விஷயத்தை பண்ண மாட்டீங்க. சொந்த முயற்சியில் நீங்கள் ஒன்று சாதிப்பீங்க. அந்த நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் பகவானால் உங்களுக்கு வீடு வாசல் ஆடம்பரம் சொத்து வண்டி வாகனம் சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் கண்டிப்பாக தீர்க்கும். அடுத்து பார்த்தோம்னா சில வீடு வாசல்ங்கிறது ஒரு வீடையே கூட நீங்கள் கட்டியிருப்பீங்க, பார்த்தோம்னா ரொம்ப நாள் நின்று போச்சு, வேலை செஞ்சு முடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு வச்சுருந்த பணம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பணம் சேரல, இதனால் அந்த வேலை முழுசாக செய்ய முடியல, குறையாவே இருக்குது. அப்படிங்கிற வேலைகள் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எல்லாத்த விட பணம் சம்பந்தப்பட்ட விதத்தில் முடக்க நிலைகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த முடக்க நிலைகள் தீரும். பணம் வருது, எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒன்று பார்த்தா மருத்துவ செலவுகள் வரும், இல்லையா அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து அந்த பணம் வரல, அதனால் இப்போ வர்ற பணம் நமக்கு பார்த்துங்க. இன்னொரு விதத்தை பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்துட்டு இருக்கும். அடுத்தவங்களால ஏதாவது ஒரு இடைஞ்சல், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நிற்பாங்க, நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, அதனால் பிரச்சனைகள் வர்றது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்ததெல்லாமே கண்டிப்பாக குறையும். இது 2024 மே மாதம் 10ஆம் தேதிங்க மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருதுங்க, செவ்வாயோட வீட்டுக்கு வருது. அப்போது இந்த காலகட்டத்தில் நமக்கு சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துனா முற்றுப்புள்ளி வைக்க முடியும். புதிய இடம் வாங்குறது கண்டிப்பாக வாங்கலாம். ஆரம்பத்திலிருந்து எத்தனையோ இடம் பார்த்தோம், பணம் இருக்கிற போது இடத்த பார்த்தா முடிய மாட்டேங்குது, இடத்த பார்த்து அட்வான்ஸை கொடுத்தா கூட கிரையம் பண்ண முடிய மாட்டேங்குது. சில இடத்துல கிரையம் பண்ண இடத்துலேயே பிரச்சனையாக இருக்குது, சிக்கலாக இருக்குது, அப்படிங்கிறது கோர்ட்டு வரைக்கும் போயிட்டுருக்குது, பஞ்சாயத்தெல்லாம் நடந்துட்டு இருக்குது, தீர்வு ஆக மாட்டேங்குது, அது செலவு மேலே செலவு பண்ணிகிட்டு இருக்கிறங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு முடிவு கிடைக்கும், முற்றுப்புள்ளி கிடைக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வெளிநாடு யோகம், அயல்நாடு யோகம், கண்டிப்பாக தூரமாக போய் ஒரு நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் கம்மியாக இருக்குது, குடும்பத்தில் எக்கச்சக்கமான சில பிரச்சனைகள் இருக்குது, கடன் ஆகிப்போச்சு, கடன் சுமைகள் அதிகமாகி போச்சு, அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், தூரமாக போனாலும் பரவாயில்ல, சம்பளம் அதிகமாக இருக்கணும், நல்ல வேலையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த இடம், ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். சிலருக்கு கல்வியில் நாட்டம் குறைஞ்சிருக்கும். கல்வியில் நாட்டம்னா பயம், படித்தா மறதே, சரியாக படிப்பு வர மாட்டேங்குது, படிக்க முடியுமா முடியாதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கல்லூரி படித்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னா நல்ல மார்க் இருந்தால் தான் காலேஜ் கிடைக்கும், மார்க் வருமானு எதிர்பார்க்கணும், நல்ல மார்க் கிடைக்கும், சரிங்களா. அடுத்தது படிச்சுட்டு வேலையை எதிர்பார்க்குறவங்களுக்கு கடந்த காலத்தில் நிரந்தரமாக ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா. மகர ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்தோம்னா ஒரு 3 மாதம் ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, 6 மாதம் ஒரு இடத்துல பார்ப்பீங்க, நிரந்தரம் இல்லை, அலைச்சல். நீங்கள் நல்லா தான் வேலை செய்வீங்க, நீங்கள் போன நேரம் அங்கே ஒரு பிரச்சனை வரும், இல்லையா அங்கே அடுத்தவங்க செய்கிற தவறுகள்னால தனக்கு அங்கே ஒரு கெட்ட பேர், அந்த கெட்ட பேர்னால அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைச்சி ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப ரீதியில் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக சிலருக்கு மகர ராசி நேயர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். குடும்ப ரீதியில்னு என்னங்க, ஒன்று பார்த்தா வருமானம் வர்றது 10ல் எதிர்பார்க்குற அளவுக்கு கணவன் மனைவி, அதாவது அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல, நாம் சொல்கிறது அவங்க பிடிக்கல. அது பெண்களாக இருந்தீங்கன்னா மகர ராசினியர்கள் உண்மையிலேயே ஆம்பளை மாதிரி கஷ்டப்படுவீங்க, ரொம்பவுமே உழைப்பால்
சாதிக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த போராட்டத்துக்கு தகுந்த மாதிரி அன்னையிலேருந்து இந்த நாள் வரைக்கும் கஷ்டப்படுறேன். பிறந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை, புகுந்த வீட்லேயும் நிம்மதி இல்லை. இதே மாதிரி போயிட்டு இருக்குது. எப்போ தான் நமக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்கும்? இந்த குழந்தைங்களால தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தா அவங்க பார்த்தா நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்போ இப்படி இருந்தால் என்ன, நம்ம கடவுள் நம்மளை என்னென்ன நேரத்தில் இப்படியெல்லாம் நமக்கு சோதனைகள் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயமாக உறுதியுமே கிடைச்சே தீரும். அதனால் கஷ்டங்கள் விலகக்கூடிய நேரம், கவலைகள் தீரக்கூடிய நேரம். நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறோம், ஆனால் அடுத்தவங்களால நமக்கு கஷ்டங்கள் தான் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் மாறி இனிமேல் நமக்கு அதாவது யார் எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். சிலருக்கு பார்த்தோன்னா மருத்துவ செலவுகள் வேறு வந்துட்டுருக்குங்க. அது குறிப்பாக ஒரு 55-60ங்கிறவங்களுக்கு குறிப்பாக தேவையில்லாத விளைச்செலவுகள் ஒன்றுமே, அதாவது ஒரு பிரச்சனையே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு நோய் இருக்குது, இதான் நோய், இதான் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் அது பார்த்தோம்னா திடீர்னு மருந்து மாத்திரை எது சாப்பிட்டாலும் இதுதான் நோய்ங்கிறது இல்லை. ஆனால் கை வலிக்குது, கால் வலிக்குது, மூட்டு வலி, நரம்பு சம்மந்தப்பட்டது. இந்த புதனுடைய ஆதிக்கமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாங்க. அடிக்கடி பார்த்தோம்னா பேக் பெயின் வர்றது, எலும்பு சார்ந்தது வர்றது, மனக்குழப்பங்கள் வர்றது. இந்த புதன் மட்டும் ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்ததுன்னு வச்சிங்களேன், அதாவது அவங்களுக்கு புத்தி சரியாக வேலை செய்யுதுன்னா நம்ம அறிவாகத்தை நம்ம யோசிப்பு பண்ணுவோம். ஆனால் அது எதிரிக்கு சாதகமாக போவோம். அடுத்தவனை நம்பி ஏமாந்துருவோம். நாளும் தெரிஞ்சு ஏமாளி ஆயிடுவோம். அந்த மாதிரி நிலையிலிருந்து இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு புத்தி அறிவையும் சுய தன்னம்பிக்கையும் கொடுத்து ஒரு செல்வாக்கான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பெயர்ச்சி தான் இந்த புதன் பெயர்ச்சிங்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. அதே மாதிரி சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான பொன்னான காலமாக இது நம்ம எடுத்து நம்ம ஒரு பலன் அடையக்கூடிய தருணமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ சொன்னது உங்களுக்கு சந்திரனை வச்சு தான் கோச்சார பலன் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னம் என்ன, அதே சமயத்தில் உங்களுடைய தசாபுத்தி இப்போ என்ன நடக்குது, இந்த புதன் பகவான் எந்த நிலையில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த கோச்சாரமும் அதாவது சுய ஜாதகத்தையும் இணைச்சு பலன்கள் தெரிஞ்சு முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக வளமான வாழ்க்கை, செல்வாக்கான வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இருக்குது. இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியில் இருந்துங்கிறது மாற்று கருத்து கிடையாது. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து எந்த சந்தேகமானாலும் கேட்டு முழுமையான பலன்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை செல்வாக்காக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற இந்த பதிவில் சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.